நல்ல கூட்டம். தமிழ்நாட்டில் பெண் தலைமையில் ஒரு கட்சி தொடங்கப்படுவது இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே திருமதி பொற்கொடிக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். திடீரென்று பொற்கொடி இந்த மாதிரி ஆனந்தன் துரோகம் செஞ்சுட்டார் என்று நேர்காணல்கள்லாம் கொடுத்த பிறகு பொற்கொடி உள்ளிட்டோரை கட்சியை விட்டு நீக்குகிறார். அண்ட் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்களாக பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்த ஒவ்வொருவராக திரு ஆனந்தன் அவர்கள் நீக்கி கொண்டிருக்கிறார். நான் இவங்க என்ன எதிர்ப்பு தெரிவிக்கல, ஏன் அமைதியாக இருக்காங்க என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். உண்மையிலே நல்ல க்ரௌடு. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சென்னையின் புறநகரில் புதிதாக உருவான லேஅவுட்டு தான் அது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் கட்டி கொண்டிருப்பார்கள். அது மாதிரியான ஒரு இடம் லேஅவுட்டு போட்டுட்டாங்க. அரை கிரவுண்டு முக்கால் கிரவுண்டு லேஅவுட்டு. அதனால் ரோடோட அகலமே ஒரு 20 அடி இருக்குமாப்பா, 20 அடி தான் சாலை. அந்த இடத்தில் அவ்வளவு கூட்டம். அரங்கம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி அவ்வளவு கூட்டம், ரொம்ப தரமாக அந்த புத்தகம் போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆம்ஸ்ட்ராங்கோட நினைவாக ஒரு புத்தகம் நன்றாக வடிவமைக்கப்பட்டு ஒரு தரமான புத்தகம் வெளியிட்டு வந்திருந்தது. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்தது அந்த ஆம்ஸ்ட்ராங் நினைவு மலரோடு எல்லோருக்கும் ஒரு பாக்கெட் சைஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட புத்தகம் கொடுக்கப்பட்டது. இதுதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய நினைவஞ்சலி என்று நான் பார்க்கிறேன். வழக்கறிஞர் அந்த கான்ஸ்டியூஷனோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சு வந்தவங்க முக்கிய விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் அந்த நினைவு மலரோடு சேர்த்து ஒரு கான்ஸ்டியூஷன், பாக்கெட் சைஸ் கான்ஸ்டியூஷனை திருமதி பொற்கொடி அவர்கள் கொடுத்தார்கள். அண்ட் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட அந்த தினத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற ஒரு கட்சி தொடங்குவதாக அதன் கொடியை, யானை பேனாவை கையில் வைத்திருப்பது போல் ஒரு சின்னத்தோடு ஒரு சின்னம் பொறிக்கப்பட்ட நீல நிறத்தில் ஒரு கொடியை வடிவமைத்து கொடி ஏற்றப்பட்டது. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு சிலை திறக்கப்பட்டது. ஃப்யூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டஃப்பு. நீங்கள் தொடங்கிடலாம் கட்சி, ஆனால் அதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வது என்பது அத்தனை எளிதல்ல. பட் ஆம்ஸ்ட்ராங்கால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், படித்த வழக்கறிஞர்கள் இன்னும் அவர் நினைவாக பொற்கொடியோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நேற்று அங்கே இந்த அரங்கத்திலே காண முடிந்தது. ஸோ அவர்கள் துணை நிற்பார்கள். ஆம்ஸ்ட்ராங்கோட லெகசியை அடுத்த கட்டத்துக்கு பொற்கொடியை கொண்டு செல்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான்